ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம எல்லா டாப்பிக்குமே பார்த்துட்ருக்கோம் டிஎன்பிசியில் சிலபஸ் வைஸாக. இது இப்போ ஏஜ் சம் வயது கணக்குகள் பார்க்கலாம். டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் ரொம்ப ஈஸியான மாடல்லேருந்து கஷ்டமான மாடல் வரைக்கும் எல்லா டைப்புமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். அழகனோட வயது 50 மற்றும் அவரோட மகனோட வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க 10 எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அழகன் அவரோட மகன் 2 பேர்த்தோட வயது கொடுத்துருக்காங்க. அழகனோட வயது 50, மகனோட வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க 10. அப்போ 2 பேர்த்தோட வயதுகளோட விகிதம்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் கேன்சல் பண்ணி போடணும். அழகன் மற்றும் அவரது மகன் எந்த பேர் ஃபஸ்ட்டுக்குதோ அந்த விகிதத்தை தான் முதல்ல போடணும். ஓகேங்களா? அப்போ அழகனோட தான் ஃபஸ்ட்டுக்குது 5:1 தான் இதோட விடை. 2019 கேட்டிருக்காங்க. அடுத்தது, தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு. ஓகேங்களா? தாரணி ராணின்னு 2 பேர் கொடுத்துருக்காங்க. தாரணியோட வயது ராணியோட வயதுலேருந்து 3 குறைவாக இருக்கான். அப்போ ராணியின் வயது 18 எனில், ஓகேங்களா, ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ராணியோட வயது 18, தாரணியோட வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ராணியின் வயதிலிருந்து 3 குறைவுன்ட்டாங்க. அப்போ ராணியோட வயதுலேருந்து 3 குறைவுனா 15, தாரணியோட வயது 15. இப்போ நமக்கு டைரெக்டாக தாரணி மற்றும் ராணியோட வயதுகளோட விகிதம் கேட்கல. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம். அப்போ முதல்ல ராணி எழுதணும், அடுத்தது தான் தாரணி. பேர் லாஸ்ட்டாக மாற்றி கொடுத்துருவாங்க விகிதம் கண்டுபிடிக்கும் போது. அப்போ ராணியோட வயது 18னா தாரணியோட வயது 15. 2 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6 18, 5 15, 6:5 தான் இதோட விடை. 2016 கேட்டிருக்காங்க. அடுத்த சம்மு, அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே. அருண் அடுத்தது சுரேஷ். ஓகேங்களா? தற்போதைய வயதுகள் ஃபுல்லாகவே எழுதிடலாம். தற்போதைய வயதுகள் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24, 36 எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருக்கும்? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு என்னது? ரிவர்ஸில் போகணும். 8 வருஷத்தை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? 8 வருஷத்தை மைனஸ் பண்ணணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 24லேருந்து 8 கழிச்சிட்டோமா 16, அதே 36லேருந்து 8 கழிச்சிட்டோமா 28. இப்போ இதை அடித்தா என்ன ஆகும் நமக்கு? 9 16, 7 28. நமக்கு அருணோட வயதும் சுரேஷோட வயதோட விகிதம் தெரியும். ஆனால் கேட்டிருக்கிறது என்ன? சுரேஷ் மற்றும் அருணோட வயதுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ விடை என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு சுரேஷோட இது தான் வரணும், 7:4. ஓகேங்களா? இதுதான் விடை. இது குரூப் 1ல் 2020 கேட்டிருக்காங்க. அதாவது 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 8 மைனஸ் பண்ணணும். 8 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களோட வயதுகளோட விகிதம் என்னவாக இருக்குன்னா 8 கூட்டிக்கணும். அடுத்த கொஸ்டின், லதா அனிதாவை விட 1 வயது பெரியவர். ஓகேங்களா? இப்போ லதா அனிதாவை விட அனிதா ப்ளஸ் 1 வயது. ஓகேங்களா? அடுத்தது, சுனிதா பிந்துவை விட, இது சுனிதா தான். லதாங்கிறவங்க சுனிதாவை விட 1 வயது பெரியவங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது சுனிதா எப்படி இருக்காங்க? சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். பிந்து ப்ளஸ் 2 வருஷம் பெரியவங்க. ஓகேங்களா? அடுத்தது ராஜன் பிந்துவை விட 1 வயது பெரியவர். 1 வயது பெரியவர் எனில் மூவரில் யார் சிறியவர்னு கேட்குறாங்க. அது லதா சுனிதாவை விட 1 வருஷம் பெருசு. அப்போ லதா கிரேட்டர் தென் சுனிதா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர்.
சுனிதா பிந்துவை விட 2 வருஷம் பெரியவளாம். கிரேட்டர் தென் பிந்து. ஓகேங்களா, பிந்துவை விட பெரியவங்க. ஆனால் ராஜன் யார்? பிந்துவை விட 1 வருஷம் பெரியவன். அப்போ ராஜன் கிரேட்டர் தென் பிந்து. ஓகேங்களா, அதாவது சுனிதா வந்து பிந்துவை விட 2 வருஷம் பெரியவங்க, ராஜன் பிந்துவை விட 1 வருஷம் பெரியவன். அப்போ லாஸ்ட்டாக யார் இதில் சின்ன வயசுனா கிரேட்டர், லதாவும் வந்து சுனிதா விட பெரியவன், சுனிதா பிந்துவை விட பெரியவங்க, ராஜனும் பிந்துவை விட பெரியவங்க. அப்போ மிகச்சிறியவர் யார் அப்படின்னு கேட்டால் பிந்து தான். ஓகேங்களா, இதில் சிறியவர் அப்படின்னா பிந்து. அதே பெரியவங்க யாருன்னு கேட்டால் லதா போடணும். ஏன்னா சுனிதா விட பெரியவங்க, பிந்தை விட பெரியவங்க, ராஜனை விடவும் பெரியவங்க லதா. நமக்கு வந்து இதில் யார் சிறிய வயதுன்னு கேட்டால் பிந்து தான். 2017 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த சம்மு, பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு, ஆனால் எஃப்போட வயதில் பாதி. ஓகேங்களா, பியோட வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏவோட வயதை போல் 2 மடங்கா, ஆனால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, எஃப்பை விட எஃப்போட வயதில் பாதின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பி. அடுத்தது சியின் வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏயின் வயதில் பாதி, ஏவில் பாதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டியின் வயதில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2 மடங்கு. ஓகேங்களா, 2 மடங்கா டி. சியோட வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏவில் பாதி, டியை விட 2 மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க. இதில் இளையவர் மற்றும் முதியவரோட இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் யார் சின்னவங்க யார் பெரியவங்க? இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம், பி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஏவை விட 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வந்து கிரேட்டர் தென் ஏ. ஓகேங்களா, அடுத்தது எஃப்பில் பாதின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து எஃப்பில் வந்து பாதின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, பாதி. அப்போ எஃப் வந்து ஒரு 10னா 5 தான் வந்து பியோட வயதாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பி வந்து எஃப்பை விட சின்னது. அப்போ பி லெஸ் தென் எஃப், ஆனால் ஏவை விட கிரேட்டர் தென் பி. ஓகேங்களா, பி கிரேட்டர் தென் ஏ, ஆனால் பி வந்து லெஸ் தென் எஃப்பாக இருக்குது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, சி வந்து எதை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தென் டி. ஏன்னா டியை விட 2 மடங்கு சி பெருசு. அப்போ சி கிரேட்டர் தென் டி, ஆனால் ஏவை விட எப்படி இருக்கும், சி வந்து லெஸ் தென் ஏ, ஏவில் பாதி தான் இருக்கும். ஓகேங்களா, சிங்கிறது ஏவில் பாதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெஸ் தென் ஏ. அப்போ இதிலிருந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு என்னது, பி இங்கே பெருசுன்னு போட்டிருக்கோமா, ஆனால் பியை விட எஃப் தான் பெருசாக இருக்குது. அப்போ எஃப் தான் கிரேட்டர் தென் எல்லாத்த விட. அதுக்கு அடுத்தது பி. ஓகேங்களா, பி வந்து எதை விட பெருசு, கிரேட்டர் தென் ஏ, ஏவை விட பெருசு. அடுத்தது கிரேட்டர் தென் என்னவா இருக்கும், ஏவை விட எது பெருசு, அதாவது சி லெஸ் தென் ஏங்களா. அப்போ ஏவுக்கு அடுத்தது என்னது, சி கிரேட்டர் தென் சி, சியை விட ஏ பெருசு. ஓகேங்களா, சியை விட ஏ பெருசு. அடுத்தது டியை விட சி பெருசுங்களா, அப்போ கிரேட்டர் தென் டி. ஓகேங்களா, புரியுதுங்களா அது? அதாவது இதில் எது பெருசு அப்படின்னு பார்த்தா ஏவை விட பி பெருசு. அடுத்தது பியை விட எஃப் தான் பெருசாக இருக்குது. அப்போ எஃப் கிரேட்டர் தென் பி. அதுக்கு அடுத்தது என்னது, அடுத்தது பி கிரேட்டர் தென் ஏ, பி வந்து ஏவை விட பெருசாக இருக்குது. அடுத்தது என்னவா இருக்கும், ஏ வந்து எதை விட சின்னதாக இருக்குது, சியை விட. ஓகேங்களா, அப்போ ஏ அடுத்தது சி, இந்த சி வந்து டியை விட பெருசாக இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் டி. இப்போ இதில் யார் பெரியவர் அப்படின்னா எஃப், யார் சின்னவர்னா டி. ஓகேங்களா, முதியவர்னா பெரியவர், எஃப் தான் முதியவர், இது வந்து முதியவர். டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யார் இளையவர்னு கேட்டிருக்காங்களா, அப்போ இளையவர் வந்து டி. அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். இதெல்லாம் 2016, 17 இந்த மாதிரி மாடல் கேட்டிருக்காங்க. மேபி இப்போலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சம்மு, தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரோட வயதுகளோட விகிதம் கொடுத்துட்டாங்க.
அருண், தீபக் வயதுகளோட விகிதம் என்ன? 4:3 கொடுத்துருக்காங்க. 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயது 26. ஓகேங்களா? தற்போது தீபக்கோட வயது என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது விகிதம்னு கொடுத்துட்டா என்ன பண்ணணும்? 4x 3x, அதாவது மடங்கு தானே. விகிதம்னா 4 மடங்கு 3 மடங்கு, ஒரு வயதோட 4 மடங்கு 3 மடங்கு. அப்போ வந்து 4x 3xன்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 6 வருடங்களுக்கு பிறகு அருணோட வயது 26ன்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்னது? 4xங்களா? 4x + 6, இதோட ஒரு 6 வருடத்தை கூட்டிக்கணும். ஏன்னா 6 வருடங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4xோட ஒரு 6 கூட்டிக்கிட்டோமா என்ன கிடைக்கும்? 26. அப்போது 4xோட ஒரு 6 கூட்டினோமா நமக்கு 26. அப்போ 4x மட்டும் வேணும்னா 20ங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு 5 அப்போ எக்ஸ் வந்து 5. அப்போ தீபக்கோட தற்போது வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 × 5 என்னது? 15 வயசு. ஓகேங்களா? தீபக்கோட தற்போதைய வயது 15. 2019 கேட்டிருக்காங்க. அடுத்தது 7வது கணக்கு. ராஜுவோட தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல 3 மடங்கை விட 5 அதிகம். அப்போ ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவோட வயது என்னன்னு கேட்குறாங்க. ராஜுவோட தந்தையோட வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கு. ராஜுவின் வயதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், தந்தையோட வயதை ஒய்ன்னு எடுத்தாச்சு. தந்தையோட வயது என்னது? ஒய். 44 அப்புறம் பிரதிட்டுக்கலாம். அடுத்தது தந்தையோட வயது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம். ராஜுவின் வயது எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட 3 மடங்கை விட 5 அதிகம். 5 அதிகம் குறைவுனாவே அதிகம்னா 5 கூட்டிக்கணும், குறைவுனா 5 மைனஸ் பண்ணிக்கணும். இப்போது ராஜுவோட தந்தையின் வயது என்னவா கொடுத்துருக்காங்க? 44. அப்போ அந்த ஒய்ங்கிறது 44. இந்த +5 இங்கே வந்தால் -5 மாறிடும். அப்போ இதை கழிச்சிட்டோமா என்ன வரும்? 39ன்னு வரும். இங்கே 3x. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 13ன்னு வந்துடும். ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பு 13. நமக்கு ராஜுவோட வயது தான் கேட்குறாங்க. ராஜுவோட வயதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ ராஜுவோட வயது x = 13. அவ்வளோதான். 2016 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். சரண் என்பவரோட வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. சரணோட வயது தன் மகன் சங்கரோட வயதை போல் 6 மடங்குனா, சங்கர் வந்து மகன், இவர் வந்து எக்ஸு, சரண் வந்து அப்பா. இவரோட வயதை போல் என்ன எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 6 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில். ஓகேங்களா? 4 வருடம் கழிச்சிட்டு அப்படின்னு என்ன பண்ணணும்? 4 கூட்டிக்கணும். 2 பேர்த்துக்கும் 4 கூட்டிக்கணுங்களா? 4 கூட்டிட்டு என்ன பண்ணணும்னா, அவரோட மகனோட வயதை போல் 4 மடங்குனா தற்போதைய வயது என்ன? இப்போ இது எப்படி எழுதலாம்னா, அதாவது 6x + 4ங்களா, சங்கரோட வயது, அவங்க அப்பாவோட வயது தான் சரண். ஓகேங்களா? இவங்களோட வயது வந்து 4 வருடங்கள் கழித்து எப்படி இருக்குன்னா, மகனோட வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ தந்தை வயது எப்படி இருக்குமா? 4 மடங்கு. மகனோட வயது 1 மடங்குனா தந்தைக்கு 4 மடங்கு இருக்கும். அப்போ தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பண்ணிட்டா 4x + 16ன்னு வரும். இங்கே 6x + 4ன்னு வரும். அதுக்கடுத்து எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிட்டா இங்கே 16 - 4ன்னு இந்த சைடு வந்துருச்சுன்னா என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். இந்தாண்ட 2xன்னு வந்துடும். அப்போ எக்ஸோட மதிப்பு 6. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு 6னா நமக்கு சங்கர் மற்றும் சரணோட மதிப்பு வயது என்னான்னு கண்டுபிடிச்சிடலாம். சங்கர் மற்றும் சரணோட வயது என்ன? சங்கரோட வயது 6. ஓகேங்களா? தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. 4 வருடங்களுக்கு அப்புறம் கேட்கல. தற்போதைய வயதுனா சங்கருக்கு என்னது? எக்ஸு 6. சரண் வந்து என்னது? சரணோட வயது வந்து 6xங்களா? அப்போ 6r 36. அதாவது மகனோட வயது 6,
தந்தையோட வயது 36. அடுத்த சம்மு, ராகுல் மற்றும் ஹருணின் தற்போதைய வயதுகளோட விகிதம் 5:7. 4 ஆண்டுகள் கழித்து அவர்களோட வயதுகளோட கூடுதல் வந்து 56 வருடங்கள் அப்படின்னா அவர்களுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ராகுல் மற்றும் ஹருணோட தற்போதைய வயதுகளோட விகிதம் வந்து 5:7. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 ஆண்டுகள் கழித்து அவர்களோட வயதுகளோட கூடுதல் 56 வருடங்களாக இருக்குமா. ஓகேங்களா? இப்போ விகிதம்னாவே நம்ம என்ன பண்ணணும், எக்ஸால் பெருக்கிக்கணும். 4 வருடங்கள் கழித்துன்னு என்ன பண்ணணும், இதோட 4 வருஷத்தை கூட்டிக்கணும். அடுத்தது இந்த 7x-ஓட 4 வருஷத்தை கூட்டிக்கணும். அடுத்தது இது என்னன்னு சொல்லிக்கிறாங்க, 4 வருடங்களுக்கு அப்புறம் இந்த 2 வயதுகளோட கூடுதல் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 56 வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா தற்போதைய வயதுகளோட விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து 5x, இங்கே ஒரு 7x, மொத்தம் 12xங்களா, ப்ளஸ் இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4, 8, இங்கே வந்து 56. 12x வந்து 56 மைனஸ் 8ன்னு வந்துருங்களா, ப்ளஸ் 8 அங்கே போகும்போது. அடுத்தது எக்ஸோட வேல்யூ 48ங்களா, இது கழிச்சா 12, 4 12 48. அப்போ எக்ஸ் வந்து 4 அப்படிங்கும்போது 5x 7xன்னா என்னது, 5ஓட 4 பெருக்கணும், 7ஓட 4 பெருக்கணும். இப்போ 5x:7xங்களா ராகுல் மற்றும் ஹருணோட வயதுகளின் விகிதம். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு 4 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 5 20, அடுத்தது 7 28. ஓகேங்களா? இவர்களோட வயதுகள் வந்து 20,28. இந்த சம்மு 2021 கேட்டிருக்காங்க. அடுத்தது 10வது சம்மு, ராமனோட வயது அவருடைய 2 மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு ஆகும். ஓகேங்களா? ராமனோட வயது எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், 2 மகன்களோட வயது ஒய். அப்போது ராமனோட வயது என்னான்னு சொல்லிட்டாங்க, 2 மகன்களோட வயதையும் சேர்த்து தான் நம்ம ஒய்ன்னு எடுத்திருக்கோம். எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 மடங்கு. ஓகேங்களா? 2 மகன்களோட வயதை போல் 3 மடங்கு இருக்குமா ராமனோட வயது. ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்தது 5 ஆண்டுகள் கழித்து அவரோட வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு இருக்கும். ஓகேங்களா? 5 வருடம் கழித்துனா அப்போது ராமனோட வயது என்ன, தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ராமனோட வயது எக்ஸு, 5 வருடம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 3 மடங்கு இருக்குது மகன்களோட வயதை போல். அடுத்தது 5 வருடம் கழித்து அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அந்த 2 மகன்களோட வயதை தான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். 2 மகன் இருக்கிறதுனால 2 முறை 5 கூட்டிக்கணும். ஓகேங்களா? அப்போ எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, 2 மகன்களோட வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 × 2 மடங்கு ஒய் + 5 + 5. ஓகேங்களா? இப்போ உள்ளே பெருக்கணும், எக்ஸ் + 5 உள்ளே பெருக்கிட்டோமா, 2yங்களா, 2y. இங்கே என்ன வரும், 5 5 10, 2 உள்ளே பெருக்கும்போது 20ன்னு வந்துருங்களா. ஓகே, 20. இப்போ நமக்கு ரெண்டுமே எக்ஸில் இருக்கணும், இல்லை 2 ஒய்யில் இருக்கணும். நமக்கு எப்படி இருக்குது, இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க என்னது, ராமனோட வயது அவங்க மகன்களோட வயதை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3yன்னு பிரதியிடலாங்களா. இங்கே 3y + 5, இங்கே 2y + 20ங்களா. அடுத்தது இந்த 3y - 2y வந்துடும், இந்த சைடு வரும்போது இங்கே -5ன்னு வந்துடும். அப்போ ஒய்யோட மதிப்பு 15. ஓகேங்களா? ஆனால் ராமனோட தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. தற்போதைய வயது என்ன நமக்கு தெரியும், x = 3yங்களா. எக்ஸ் வந்து ராமனோட வயது. அப்போ 3 × y. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது, 3 × yங்களா. ஒய்க்கு பதிலாக 15ன்னு பிரதியிட்டோமா, 3 × 5 45. அப்போ ராமனோட தற்போதைய வயது வந்து 45 இருக்கும். ஓகேங்களா? 2 மகன்களின் வயது தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போது 5 வருடம் கழித்து வந்து 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ராமனோட வயது வந்து மகன்களோட வயதை போல் 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 மகன்களோட வயதை தான் ஒய்ன்னு எடுத்திருந்தோம். ப்ளஸ்
2 மகன் அப்படிங்கிறதுனால 2 முறை 5 கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு மகனுக்கும் 5 5 வருஷம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் உள்ளே பெருக்கிக்கணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அந்த 3 ஒய்யை கொண்டு வந்து இங்கே போடுறோம். அடுத்தது ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ராமனோட வயதுன்னு என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஒய்ங்களா? அப்போ 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 15ன்னு போட்டோமா 45ன்னு வந்துடும். இது வந்து 2022 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல 2 மடங்கு. ஓகேங்களா? 7 வருடங்களுக்கு பின்னர் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் வந்து 5 எனில் ரீட்டாவின் இன்றைய வயது என்ன? அபி ரீட்டான்னு 2 பேர் இருக்காங்க. அபியோட வயது எக்ஸ்ன்னு ரீட்டாவோட வயதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அபியோட வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரீட்டாவோட வயதை போல் 2 மடங்கு இருக்கான். அப்போ அபியோட வயது எப்படி இருக்குமா, 2 இன்ட்டு ஒய், ரீட்டாவோட வயதை போல் 2 மடங்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அபிக்கு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய். அடுத்தது 7 வருடங்களுக்கு பிறகு. ஓகேங்களா? 7 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயதுகளோட வித்தியாசம் என்ன, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 7 ஒய் ப்ளஸ் 7 கூட்டிக்கணும். ஓகேங்களா? எக்ஸ் ப்ளஸ் 7 ஒய் ப்ளஸ் 7 என்னன்னு சொல்லியிருக்காங்க, 7 வருடங்களுக்கு பிறகு அவர்களோட வயதுகளோட வித்தியாசம்னா கழிக்கணும் வந்து 5ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸுக்கிறதாவில் நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஒய்ன்னு பிரதியிடணும். ஓகேங்களா? அந்த எக்ஸுக்கிறதாவில் இந்த 2 ஒய்யை கொண்டு வந்து பிரதியிடலாம். 2 ஒய் ப்ளஸ் 7 மைனஸ் ஒய், இந்த மைனஸ் உள்ள பெருக்கும்போது -7ன்னு வந்துருங்களா? அடுத்தது இங்கே 2 ஒயில் 1 ஒய்யை கழிச்சிட்டா +7 -7 கேன்சல் பண்ணிடலாம். 1 ஒய்யை கழிச்சிட்டோமா ஒய் மட்டும் இருக்கும். ஒய்யோட மதிப்பு 5. ஓகேங்களா? இப்போ யாரோட இது கேட்குறாங்க, ஏஜ் ரீட்டாவோட இன்றைய வயது, தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரீட்டாவோட தற்போதைய வயது ஒய்ன்னு எடுத்துருக்குறோமா? அப்போ ஒய்யோட மதிப்பு 5. அவ்வளோதான். 2017 கேட்டிருக்காங்க. அடுத்தது 12வது கணக்கு. குமரனோட தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது என்னவா இருக்குமா? குமரனோட 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரோட 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம். அப்படின்னா அவருடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். கொஷின் வந்து பெருசாக இருக்குன்னு பயந்துக்கூடாது. அப்படியே ஈக்குவேஷனை நம்ம அதாவது தியரியை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிக்கணும். குமரனின் தற்போதைய வயதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டணும். அப்போ எக்ஸுனா 1 மடங்குங்களா, எக்ஸு அது தற்போதைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதோட என்ன கூட்டுறாங்க, 2, அதாவது 2 மடங்கோடு 1 கூட்டுறாங்க. அப்போ 2x + 1. ஓகேங்களா? அடுத்தது 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் இந்த கூட்டினால் கிடைப்பது வந்து என்னவா இருக்குமா, அதாவது 2x + 1. இது வந்து எப்படி, எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும். ஓகேங்களா? 2 வருஷத்துக்கு முந்தைய வயதுனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். 2 வருஷத்துக்கு முந்தைய வயதுனா x - 2. ஓகேங்களா? அடுத்தது அவரின் 4 வருஷத்துக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமமாக பெருக்க கிடைக்கணும். 4 வருஷத்துக்கு பிந்தையனா 4 கூட்டணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து ஈக்குவேஷனு. இதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணி போடணும். கொஷின் புரியுதுங்களா? குமரனோட தற்போதைய வயதின் 2 மடங்கோடு, தற்போதைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதோட 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது +1 கூட்டினால் கிடைக்கிறது எதுக்கு சமமாக இருக்குமா? குமரனோட 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அதாவது இதையும், அடுத்தது 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் இதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமமாக இருக்குமா? ஓகேங்களா? அந்த 2x + 1 வந்து x - 2 பெருக்கல் x + 4க்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ உள்ளே இதை பெருக்கலாங்களா? பெருக்கினா என்ன கிடைக்கும், இந்த 2x + 1 அப்படியே இருக்குது. x² + 4x - 2x - 8ன்னு வந்துருங்களா? இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா? எல்லாத்தையும் x² + 4x - 2x - 8, இந்த +2 இங்கே வரும்போது -2, இந்த +1 இங்கே வந்தால் -1. ஓகேங்களா? இப்போ x² + 4x இருக்குது, இங்கே -4x இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது கேன்சல் ஆயிருங்களா? ஓகேங்களா? அடுத்தது இங்கே -8, இங்கே -1 என்னது -9ன்னு வந்துடும்.
அதுக்கடுத்தது x² வந்து +9ன்னு மாறிடுங்களா. அதுக்கப்புறமா நம்ம எக்ஸோட மதிப்பு தான் வேணும், தற்போதைய வயது தான் வேணும் குமரனோட. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, +or-3 நம்ம +3 தான் எடுத்துக்கணும். வயதை வந்து மைனஸில் சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போ +3 எடுத்துக்கிறோம். இப்போ தற்போதைய வயது 3 ஆண்டுகள். இது 2023 கேட்டிருக்காங்க. அடுத்தது 13வது கணக்கு. அருணோட தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். ஓகேங்களா, 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் 3 மடங்கு இருந்தது. தற்போது தந்தையோட வயது என்ன? அருணோட வயது எக்ஸ்னும் தந்தையோட வயதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அருணோட தற்போதைய வயது அவரோட தந்தையின் வயதில் பாதியாம். அருணோட வயது எக்ஸு, இப்போ தற்போதைய வயது என்னவா, தந்தையோட வயது ஒய்யில் பாதியாம். ஓகேங்களா. அடுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் 3 மடங்காக இருந்தது. ஓகேங்களா, 12 ஆண்டுகளுக்கு முன்பு y-12. ஓகேங்களா, தந்தையின் வயது எப்படி இருக்கான், அருணோட வயதை போல் 3 மடங்கு இருக்கான். தந்தையின் வயது ஒய்யே 12 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறதுனால 12 கழிச்சுக்கிட்டோம், 3 மடங்கு இருக்கான். எப்படி, அருணோட வயதிலிருந்து 12 வருடங்களுக்கு முன்புனா 2 பேத்துக்கும் 12 மைனஸ் பண்ணிக்கணும். ஆனால் இவரோட தந்தை வயது வந்து அருணோட வயதில் 3 மடங்காக இருந்ததான் 12 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் என்ன தெரிஞ்சால் போதும், இனிமேல் சால்வ் பண்ணிக்கலாம். உள்ளே பெருக்கணுமா, 3x - 3 12 36. அடுத்தது எக்ஸுங்கிற இடத்துல என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y/2. ஓகேங்களா, எக்ஸுங்கிற இடத்துல y/2ன்னு போட போகிறோம். y-12 இங்கே 3 × y/2 -36. ஓகேங்களா, 3y/2. அடுத்தது ஒய்யெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து -12 இருக்குங்களாங்க, இந்த 36 இந்த பக்கம் வரும்போது +36 ஆகிடும். இங்கே -12 அப்படியே இருக்குது. இங்கே 3y/2 இருக்குது. இந்த +y இந்த சைடு வரும்போது -y மாறிடும். அதுக்கு அடுத்தது 36லேருந்து 12 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 24ன்னு வந்துருங்களா. 24. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டா 3/2. இந்த 2 குறுக்கு பெருக்கல் பண்ணாமல் என்ன கிடைக்கும், 3y - 2y / 2ங்களா. 3yலேருந்து 2yயை கழிச்சுட்டு வெறும் y மட்டும் இருக்கும். ஓகேங்களா, y/2ன்னு வரும். இந்த ஒய்யோட மதிப்பு மட்டும் வேணும்னா 2 இங்கே பெருக்கல்ல வந்துருச்சுன்னா 48ன்னு வந்துருங்களா. அவ்வளோதான். அங்கே என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு தந்தையோட தற்போதைய வயதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ தந்தையின் வயது தான் கேட்டாங்க. தந்தையின் வயது ஒய்ன்னு எடுத்திருந்தோம், அதனால் நமக்கு ஒய்யோட மதிப்பு 48ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த கொஷின் வந்து 2016 வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, மகனோட வயது கேட்டிருக்காங்க, அருணோட வயது கேட்டிருக்காங்க. ஜெயிலர் எக்ஸாமில் 2016. குரூப் 4 2017 தந்தையின் வயது மட்டும் கேட்டிருக்காங்க. இதே சம்மு நம்பர் மாறாமல் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். 2 நபர்களோட வயதுகளோட விகிதம் கொடுத்துட்டாங்க 1:3ன்னு. ஓகேங்களா, 2 பேர்த்தோட விகிதம், வயதுகளோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அவர்களோட பெருக்கல் பலன் 48. அவர்களோட வயதுகளோட வித்தியாசம் என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, பெருக்கல் பலன் ஒரு வயதோட விகிதம் கொடுத்துட்டு அதை வந்து நம்பராக, விகிதத்தை வந்து ஒரு எண்ணாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், எக்ஸை கொண்டு பெருக்கிக்கணுங்களா, எக்ஸால் பெருக்கிக்குவோம். ஓகேங்களா, இப்போ இந்த 2 வயதுகளோட பெருக்கல் பலன் என்னன்னா x × 3x வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ 2 வயதுகளோட வித்தியாசம் என்னான்னு கேட்குறாங்க. 2 வயது என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்ணணும் நம்ம. இப்போ 3x²ங்களா 48. இப்போ x² = என்ன கிடைக்கும், 48/3. 1 3 3 6 3 18 16ன்னு வருதுங்களா. அடுத்தது எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ ரூட் எடுத்து என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். +4ன்னு நம்ம எடுத்துக்கணும். +or-4ல் +4ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா வயதுகள்னாவே 4 வருஷம் 5 வருஷம் தான் சொல்லுவோம். -4 வருஷம் -5 வருஷம்னு சொல்ல முடியாது. அப்போ எக்ஸோட மதிப்பு 4. அப்போ முதல் வயது என்னது, 2 நபர்களோட வயது, ஒருத்தரோட வயது 4, இன்னொருத்தரோட வயது 3xன்னு என்ன பண்ணணும், 3 எக்ஸால் பெருக்கணும். அப்போ 3 12. ஓகேங்களா,
2 பேர்த்தோட வயது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மைனஸ் பண்ணணும். 2 பேர்த்தோட வயதுகளோட விகிதம் வேணும்னா, வித்தியாசம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 12ல் 4 கழிச்சிட்டோமா 8. ஓகேங்களா? அப்போ 2 வயதுகளோட வித்தியாசம் அப்படிங்கும்போது 8 வருஷம். ஒருத்தங்களோட வயசு 4, இன்னொருத்தங்களோட வயசு 12. அப்போ 12லேருந்து 4 மைனஸ் பண்ணும்போது 8 வருஷம். 2022 ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஏபி என்பவர்களோட தற்போதைய வயதுகளோட விகிதம் கொடுத்துட்டாங்க 4:5. ஓகேங்களா? ஏபியோட தற்போதைய வயதுகளோட விகிதம் 4:5 கொடுத்துட்டாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களோட வயதோட விகிதம் என்னவா மாறுது? 5:6 மாறுதுன்னா அவர்களோட தற்போதைய வயதுகளோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 இடத்துல விகிதம் கொடுத்துருந்தால் அது 2வது அந்த ஷார்ட்கட் மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ 4:5ங்களா, அதாவது விகிதம் 4:5னா வயதுகள் என்னன்னு எடுத்துக்குவோம்? 4x 5xன்னு எடுத்துக்குவோமா? ஓகே. இப்போ 5 வருடங்களுக்கு பிறகு நம்ம எப்பயும் போடுற ஈக்குவேஷன் மெத்தடு 4x + 5 வகுத்தல் என்னது 5x + 5ங்களா? இப்போது விகிதம்னாவே என்னது 4/5ன்னு எழுதுவோமா? அப்போ 4x/5xன்னு எழுதியாச்சு. அதுக்கடுத்து 5 வருடங்களுக்கு பிறகுங்கிறதுனால 2 5 கூட்டிட்டோம். 5 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயதுகளோட விகிதம் என்னவா மாறுதான்? 5/6ன்னு மாறுது. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணும். 6 × 4x + 5, இங்கே 5 இருக்குது, இது இங்கே வந்துட்டால் பெருக்கலாக மாறிடும். 5x + 5. ஓகேங்களா? இப்போ இது உள்ளே பெருக்கணுமா? 24x + 30. இங்கே 25x + 25. நமக்கு எக்ஸோட மதிப்பு என்ன பண்ணும்? இங்கே அதாவது இங்கே 25x இருக்குது, பெரிய நம்பர் இருக்குது. அப்போ சின்ன நம்பர் அதானு கொண்டு போனால் +x மாறிடுங்களா? 25 - 24 ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே 30 இருக்குது, இந்த +25 இங்கே வந்தால் -25. அப்போ 30ல் 25 கழிச்சிட்டோமா 5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அதாவது எக்ஸோட மதிப்பு 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களோட தற்போதைய வயதோட கூடுதல் கேட்குறாங்க. அப்போ தற்போதைய வயது என்னது? 4:5ங்களா? விகிதம் 4:5, ஆனால் வயது 4x 5x. ஓகேங்களா? அப்போ 4xனா 5×20. அடுத்தது 5xனா 5×25. ஓகேங்களா? இப்போ 2ஐயும் கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்கும்? 45. 2 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் 45. இதே இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி போடலான்னா, அதாவது இங்கே 4:5 இருக்குங்களா? அடுத்தது கீழே இன்னொன்று என்ன இருக்குது? 5:6. 2 விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 2 விகிதத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் பார்த்தா 6லேருந்து 5 கழிச்சா 1, 5லேருந்து 4 கழிச்சாலும் 1. ஓகே. அப்போ 2க்குமே டிஃப்ரென்ஸ் 1ன்னு கிடச்சிருச்சு. 2க்கும் சமமாக இருக்குங்களா? டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் சமமாக இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? எத்தனை ஆண்டுகளுக்கு கழித்து? 5 ஆண்டுகள் கழித்து. இங்கே 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே, 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களோட வயதுகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கணும். ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பாக 2க்கும் அதாவது வித்தியாசம் சமமாக இருக்கும் பட்சத்தில் எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 5ன்னு எடுத்துக்கணும். இப்போ ஆரம்பத்தில் என்ன இருக்குது? 4 5xன்னு இருக்குங்களா? அப்போ 5×20 இந்த எக்ஸோட மதிப்பால் பெருக்கிக்கணும். 5×25 2 கூட்டினோமா 45. ஓகேங்களா? இதுதான் விடை. நமக்கு இங்கேயும் 45 தானே வந்திருக்கு. இதே டிஃப்ரென்ஸ் சேமாக வரல அப்படின்னா இன்னொரு சம்மில் அந்த மெத்தடு பார்க்கலாம். 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை போட்டுக்குவாங்க. இது நார்மல், எப்போவுமே நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போடுற மெத்தடு. இது ஷார்ட்கட் மெத்தடு. 2016 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சம்மு. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் XY ஆகியோரோட வயதுகளோட விகிதம் 3:1. ஓகேங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 3:1. அவர்களோட தற்போதைய வயது விகிதம் என்னது? 2:1. அவர்களின் தற்போதைய வயது வருடங்களில் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 3:1 எடுத்துக்கூடாது. நமக்கு என்ன எடுத்துக்கணும்? இப்போ 2:1 தான் அவங்களோட தற்போதைய வயது விகிதம். ஓகேங்களா?
10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்களோட வயது விகிதம் 3:1 மாறுது. ஓகேங்களா? இப்போ தற்போதைய வயது விகிதம் வந்து 2:1னா 2/1ங்களா? அப்போ 1x. ஓகேங்களா? 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கும்போது 10 மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தற்போதைய வயது விகிதத்திலிருந்து 10 மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்னன்னு கிடைக்குது? 3/1. ஓகேங்களா? ஆகியோரோட வயதுகளோட விகிதம் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் 3:1 மாறுது. இப்போ வந்து 2:1 தான். அப்போ இந்த 2x/x மைனஸ் 10 ஈக்குவல் டு 3:1ங்களா? அப்போ 3/1ன்னு மாற்றணும். இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணனா என்ன கிடைக்கும்? 2x மைனஸ் 10 தான். 1 பெருக்கணும் அதே தான் வரும். இங்கே பெருக்கும்போது 3x மைனஸ் 30ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்தது இந்த மைனஸ் 30 இங்கே வரும்போது ப்ளஸ் 30 மாறிடுங்களா? இங்கே ஒரு மைனஸ் 10க்குது. இங்கே ஒரு 3x, இந்த 2x இங்கே வரும்போது மைனஸ் 2x மாறிடும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3லேருந்து 2 கழிச்சிட்டா வெறும் எக்ஸு. எக்ஸோட மதிப்பு வந்து 20. ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பு 20. நமக்கு என்ன தேவை? தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. தற்போதைய வயதுகளோட விகிதம் என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 2:1ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ தற்போதைய வயதுன்னு என்ன எழுதுவோம்? 2x 1xன்னு எழுதுவோமா? அப்போ 2 × 20 இங்கே 20. அப்போ தற்போதைய வயதுகள் என்னென்னா 40, 20. ஓகேங்களா? தற்போதைய வயதுனா 40, 20. இது இன்னொரு மெத்தடு சொன்னோம் இல்லைங்களா? அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்த விகிதம் இதில் வந்து ஃபஸ்ட்டு 2வது கொடுத்த விகிதத்தை அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட்டில் போடும்போது ஃபஸ்ட்டு 3:1, அதுக்கப்புறமா ஒரிஜினல் விகிதம் என்னது? தற்போதைய விகிதம் வந்து 2:1ங்களா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சமமாக இருக்கணும்னு சொன்னேன். இதில் 1 வருது, இங்கே 0ன்னு வந்துருச்சு. அப்போ ரெண்டுலேயும் வித்தியாசம் சமமாக இல்லை. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து சமமாக இல்லைங்கும் போது இங்கே வித்தியாசத்தை பார்க்கணும். 2 - 1 1ங்களா? அடுத்தது 3 - 1 2. ஓகேங்களா? இதில் வித்தியாசத்தை பார்க்குறோம். இந்த வித்தியாசத்தை எடுத்துகிட்டு வந்து இதோட பெருக்கணும். இந்த வித்தியாசம் எடுத்துகிட்டு வந்து இதோட பெருக்கணும். ஓகேங்களா? இப்போ கீழே இருக்கிற வித்தியாசம் 1, 1ஆல் பெருக்கும்போது 3:1 தான் வரும். மேலே இருக்கிற வித்தியாசம் 2, அப்போ 2ஆல் பெருக்கும்போது 4:2ன்னு வந்துருங்களா? 2 4 2 4:2ன்னு வந்துடும். இப்போ வந்து வித்தியாசம் பாருங்கள், சமமாக இருக்கும். 2ல் 1 கழிச்சா 1, 4ல் 3 கழிச்சா 1. ஓகேங்களா? இப்போ சமமாக இருக்குங்களா? அப்போ 1 எக்ஸு தான். ஓகேங்களா? 1 × x. எக்ஸோட மதிப்பு என்ன? 10 ஆண்டுகளா? அப்போ தற்போதைய வயதோட விகிதம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 2:1ன்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ அந்த 2:1 தானே 4:2 மாறி இருக்குது. அப்போ இந்த 10 வந்து பெருக்கும் போது 4 10 40, 2 10 20ன்னு வந்துடும். ஓகேங்களா? 2 வயதுகள் வந்து என்னது? தற்போதைய வயது 40, 20. ஓகேங்களா? அதே விடை வந்துருச்சிங்களா? இது ஷார்ட்கட் மெத்தடு. 2016 கேட்டிருக்காங்க. அடுத்தது 17வது கொஸ்டின். 2015 மற்றும் 23 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயதுகளோட விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையோட வயது என்னன்னு கேட்குறாங்க. 2015 என்னவா இருக்குது? 1:4. ஓகேங்களா? 1:4னா நம்ம எக்ஸு 1x 4xன்னு எழுதுவோங்களா? இப்போது 1/4ன்னு எழுதுவோம். அதனால் x/4x. அடுத்தது 2023 3:8 மாறுது. ஓகேங்களா? அப்போ 2025லேருந்து 23க்கு எத்தனை வருஷம் கூட்டணும்? 8 வருஷங்களா? 8 ஆண்டுகள் கழித்து 3:8 மாறினால் அப்படின்னு சொல்லி கேட்காம 2023லன்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேங்களா? என்னவா மாறுது? 3/8 மாறுது. இப்போ 8 நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கணுங்களா? அப்போ 8x 8 8 64. இங்கே 3ஆல் இந்த டேர்மை பெருக்கணுங்களா? அப்போ 12x + 3 8 24. அடுத்தது 64 இருக்குங்க. இந்த 24 இங்கே வரும்போது மைனஸாக மாறிடும். இங்கே 12x, இந்த +8x இங்கே வந்தால் -8x மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது 64லேருந்து 24 கழிச்சிட்டோமா 40ன்னு வருங்களா? இங்கே 4x. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது? 10.
அப்போ எக்ஸோட மதிப்பு 10. தற்போதைய அதாவது 2015 இருக்கிறது தான் எங்களோட தற்போதைய வயதுங்களா. அப்போ 1:4ங்கிறத எக்ஸு 4xன்னு போட்டோமா. அப்போ எக்ஸால் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 10, 40ன்னு வருங்களா. 10 பெருக்கும்போது 4 × 10 40, 4 அது எக்ஸுக்கு பதிலாக 10ன்னு போடுறோம், அவ்வளோதான். அவன் 2015 அவங்களோட வயதுகளோட விகிதம் இதுதானே. 2015 அவங்களோட வயது வந்து ஒருத்தருக்கு 10 ஒருத்தருக்கு 40 இருந்தது. அதே 2015 அதாவது 10 அவங்களோட வயது என்னான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 2015 வந்து இந்த வயதுனா 2010 அவங்க வயது என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 10னா நம்ம என்ன பண்ணணும், அதாவது 5 வருஷம், 15 இது 10, 5 வருஷம் கம்மி பண்ணணுங்களா. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வயசாக இருந்திருக்கும், 5,35 இருந்திருக்கும். ஓகேங்களா. அப்போ 2 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், கூட்டினா 40 வயது. 2 பேர்த்தோட வயதுகளின் கூடுதல் 40. புரியுதுங்களா. 2015 10,40னா 2010 என்னவா இருக்கும், 5 வருஷம் குறைச்சிக்கணுங்களா. குறைச்சா 40 வயதாக இருக்கும் ரெண்டையும் கூட்டும் போது. இந்த கொஸ்டின் 2018 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தந்தை, தாய் மற்றும் குழந்தை ஆகியோரை கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 20. 7 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையோட வயது 11 எனில். ஓகேங்களா. 7 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தையோட வயது 11னா அந்த குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் சராசரி வயது என்ன. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தந்தை வந்து ஃபாதர்னு எடுத்துக்கலாம், தாய் வந்து மதர், ப்ளஸ் குழந்தை வந்து சைல்டு. 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தா தான் நமக்கு சராசரி என்னான்னு தெரியும். ஓகேங்களா. அப்போ ஃபாதர், மதர், சைல்டு 3 பேர்த்தோட ஏஜையும் கூட்டி 3ஆல் வகுத்தா நமக்கு சராசரி வயது என்னான்னு கொடுத்துட்டாங்க, 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 7 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தையோட வயது வந்து என்னவா இருக்கும், 11 இருக்குது. அப்போ தற்போது குழந்தையோட வயது என்னவா இருக்கும், அந்த 11லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 7 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா. 7 ஆண்டுகளுக்கு முன்பு தான் 11னா அப்போ 7 தற்போதைய வயதுன்னா என்ன பண்ணணும், 7 வந்து 11லேருந்து கழிக்கணும். இப்போ இந்த ஃபாதர், மதர், சைல்டு 3 பேர்த்தோட வயதுகளோட கூடுதல் என்னவாக இருக்கும், 60. ஓகேங்களா. 60 தான் எங்களோட 3 பேர்த்தோட வயசு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இருக்கு இல்லைங்களா, சைல்டு, அதோட வயசு என்னது, 7 வருஷத்துக்கு அப்புறம் 11ன்னு இருக்காங்க. அப்போ இப்போ அதோட தற்போதைய வயதுனா 11லேருந்து 7 கழிச்சிட்டோமா நமக்கு 4ன்னு கிடச்சிருமா. ஓகே. அப்போ ரிமைனிங் வந்து குழந்தையோட தற்போதைய வயது 4 வயசுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னும் தாய் மற்றும் ஃபாதர் மற்றும் மதர் மட்டும் இருக்காங்க. 60லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 2 பேர்த்துக்குமே 4 வயசு 4 வயசை மைனஸ் பண்ணணும். ஏன்னா குழந்தையோட தற்போதைய வயது 4ங்களா. அப்போ 52ன்னு வந்துடும். இப்போ சராசரி வயதுனா என்ன பண்ணணும், 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தா சராசரி வயதுங்களா. இப்போ 2 பேர்த்தோட வயது தான் இருக்குது, அதாவது அப்பாவோடதும் அம்மாவோடதும். அப்போ 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்துட்டா நமக்கு 26. 2 பேர்த்தோட சராசரி, அதாவது முதல் நாள் அவங்க குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் சராசரி வயது என்னென்னா 26 வயசு. ஓகேங்களா. இது 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 19. 3 வருடங்களுக்கு முன் 5 நபர் கொண்ட குடும்பத்தோட சராசரி வயது 17. ஓகேங்களா. ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதே தான். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் 6 நபராக மாறிடுவாங்க, 5 நபர் கொண்ட குடும்பம். அப்பையும் அதோட சராசரி வயது 17 தானா. ஓகேங்களா. எனில் அக்குழந்தையோட தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 வருடங்களுக்கு முன்னாடி 3 இயர்ஸுக்கு முன் என்னவா இருக்குது, அந்த சராசரி வயது 5 நபர் கொண்ட சராசரி வயது வந்து 17. ஓகேங்களா. ஆனால் இப்போ தற்போது வந்து என்ன இருக்கும் சராசரி வயது, 3 வருஷத்துக்கு முன்னாடி 17னா தற்போது சராசரி வயதுன்னு என்ன, 17 + 3. இப்போ வந்து முன்னாடி இருந்தது மைனஸ், இப்போ வேணும்னா 3 கூட்டிக்கணுங்களா. அப்போ தற்போது சராசரி வயதுனா 20. ஓகேங்களா. அப்போ நமக்கு 5 பேர் கொண்ட 5 நபரோட வயது என்னவாக இருக்கும், 5 நபரின் வயது என்னவாக இருக்கும், சராசரி வந்து 5 நபரோட தற்போதைய சராசரி 20னா
அப்போ 5 நபர்களோட வயது என்னவாக இருக்குன்னா அந்த 5ஆல் சராசரியை பெருக்கணும் 100 வயது. ஓகேங்களா? இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க. 5 பேர்த்தோட வயதையும் கூட்டினா நமக்கு 100ன்னு கிடைக்குது. 5 பேர்த்தோட வயதையும் கூட்டினா 100 ப்ளஸ்ஸு ஒரு குழந்தை பிறக்குது. ஓகேங்களா? ஒரு குழந்தையும் பிறக்குது. அப்போ வகுத்தல் என்ன இருக்குது? மொத்தம் எத்தனை பேர்? இது 5 பேர்த்தோட வயது 100 ப்ளஸ் ஒரு குழந்தை. அப்போ 6ங்களா? 6 பேர். 6 பேர்த்தையோட வயதையும் கூட்டி 6ஆல் வகுத்தா நமக்கு எகைன் என்ன தான் கிடைக்குதான்? அதே 17 தான் கிடைக்குதான் சராசரி. புரியுதுங்களா? அப்போது இந்த குழந்தையோட வயது என்னன்னு கேட்குறாங்க. இந்த 6 வகுத்தல் இருக்கிறது அங்கே போனால் பெருக்கலாக மாறிடுங்களா? அப்போ 100 ப்ளஸ் இந்த குழந்தையோட வயது. இப்போ 6 42க்கு 2 ரிமைனிங் 4 6 4 10ங்களா? 102ன்னு வந்துடும். இப்போ இந்த குழந்தையோட வயது மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 102 இந்த ப்ளஸ் 100 அங்கே வரும்போது மைனஸ் 100 ஆயிரும். அப்போ குழந்தையோட வயது 2 வயது. தற்போது அந்த குழந்தையோட வயது என்னவாக இருக்கும்? 2 வயதாக இருக்கும். ஓகேங்களா? 5 பேர் கொண்ட குடும்பத்தில் அவங்களோட சராசரி வயது 17ன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி. தற்போது அவங்களோட சராசரி வயது எப்படி இருக்கும்? அந்த 3 கூட்டிட்டோமா 20ன்னு இருக்கும். அப்போ 5 நபரோட வயது என்னவாக இருக்கும்? அந்த 20ஆல் பெருக்கிட்டோமா 100 வயது. ஓகேங்களா? அப்போ புதுசாக ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்தோட்டியும் சராசரி வயது என்னன்னு சொல்லியிருக்காங்க? அதே 17 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 100 ப்ளஸ் அந்த குழந்தையோட வயது வகுத்தல் 6ங்களா? அதாவது 6 பேர்த்தோட வயதையும் கூட்டி 6ஆல் வகுத்தோமா நமக்கு சராசரி வயது என்னன்னு கிடச்சிரும். அப்போ குழந்தையோட வயது நமக்கு தெரியல, 6 பேர்த்தோட வயது மட்டும் தான் தெரியும். இதுலேருந்து குழந்தையோட வயது 2 வயதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. 2016 கேட்டிருக்காங்க இந்த சம்மு. அடுத்த கொஸ்டின், ஒரு தாயார் தன்னுடைய மகளின் வயதினை போல 5 மடங்கு வயதில் பெரியவர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தாயாரோட வயது மகளின் வயதை போல 4 மடங்கு எனில் தாயாரோட தற்போதைய வயது என்ன? ஒரு தாய் மகள் இருக்காங்க. அந்த தாய் தன்னுடைய மகளின் வயதினை போல என்னன்னு சொல்லியிருக்காங்க? 5 மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ தாய் எக்ஸுன்னும் மகள் என்னது ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ தாய் தன்னுடைய மகளின் வயதை போல் 5 மடங்கு. தாயோட வயது எப்படி இருக்கான்? 5 மடங்கு ஆஃப் ஒய். மகளோட வயதை போல் 5 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ எக்ஸோட 2 கூட்டிக்கணும். ஓகேங்களா? தாயாரோட வயது என்னவாக இருக்குமா? மகளின் வயதினை போல் 4 மடங்கு. ஓகேங்களா? மகளோட வயது இருக்கு இல்லைங்களா? மகளோட வயது 4. ஓகேங்களா? அதை போல் எவ்வளோவா இருக்குமா? சரி, ஒய்யே அதை போல் 4 மடங்கு. இங்கே என்ன பண்ணணும்? ஒய் ப்ளஸ் 2. ஏன்னா 2 வருடங்களுக்கு பிறகுங்கும் போது இந்த ஒய் எக்ஸுக்கு 2 வருஷம் அதிகமானா மகளுக்கு 2 வருஷம் அதிகமாக இருக்கும். அப்போ இவங்களோட மகளோட 4 மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸுங்கிறதாவில் 5 ஒய்ன்னு பிரதிட்டுக்கலாங்களா? 5 ஒய் ப்ளஸ் 2 இங்கே 4 உள்ளே பெருக்கிட்டோமா 4 ஒய் ப்ளஸ் 8ங்களா? இப்போ ஒய் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம்? இந்த 5 ஒய் இந்த 4 ஒய் இந்த சைடு வந்தால் மைனஸ் 4 ஒய், அப்போது ப்ளஸ் ஒய்ன்னு வந்துடும். இந்த 8 அங்கே போயிட்டா, சரி 8 இங்கே இருக்குது, 2 இந்தாண்டு கொண்டு வந்துட்டா மைனஸ் 2. அப்போ 8லேருந்து 2 கழிச்சிட்டோமா 6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒய்யோட மதிப்பு 6. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தாயாரோட தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? தாயாரோடைய தற்போதைய வயது என்னன்னு கொடுத்துருந்தாங்க? அதாவது மகளின் வயதை போல் 5 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா? அப்போது தாய் எக்ஸு 5 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 6ன்னு கண்டுபிடிச்சிக்கிறோமா? அப்போ தாயோட வயது 30. ஐஆர் 30. தற்போதைய வயது தாய்க்கு 30 வயது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வயது கணக்கில் மொத்தம் 20 கணக்கு பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் கேட்டது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை தவிர எக்ஸ்ட்ரா மாடல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போட்டு விடுங்க. அதிகமாக லைக் போட தான் என்னோடய வீடியோ நிறைய பேர்த்து காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.